வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தாங்க. இது இந்த தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் சேலஞ்சுங்க. இந்த அக்டோபர் மந்த்க்கான சேவிங்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த மந்த் எண்டில் நமக்கு தீபாவளி வர்றதுனால அதுக்கான பணத்தையும் நம்ம இதில் சேமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரே சேலஞ்சாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் தீபாவளிக்காக ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து சேமிக்கணும்னு நினச்சாலும் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணலாம். இல்லை தீபாவளி அன்னைக்கு கோல்டாக ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் இந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ, எப்படி சேமிக்கணும், என்ன மெத்தடில் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்டு கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், அண்ட் இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் போட்டுட்ருக்கோம். பேங்க்ஸில் இருக்கிற, அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதுக்கான கால்குலேஷன்ஸும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்ட் இது இல்லாமல் எல்ஐசி பாலிசி, சோவரின் கோல்ட் பாண்ட், இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 2024 அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் வருஷம் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 10வது மாதம் தொடங்கிருச்சு. அண்டு இப்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முதல் தேதியில் நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து போடுவோம். ஸோ அந்தந்த மந்தில் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் போட்டு அதை நம்ம சேவ் பண்ணலாம். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதையே கூட கண்டினியூ பண்ணலாம். எல்லாரோட வருமானமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்றதுனால நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நிறைய போடுறோம். ஸோ உங்களோட வருமானத்தில் எந்த சேலஞ்ச் வந்து சூட் ஆகுதோ அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அது வகையில் இன்றைக்கும் நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டில் தீபாவளி வருது. ஸோ தீபாவளிக்கான சேவிங்ஸாகவும் இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான். ஏன்னா நம்ம ஷார்ட் டைமில் வந்து சேவ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ், ஒரு மந்த்து தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப அதிகமான பணத்தை வந்து எல்லாராலையும் எடுத்து வைக்க முடியாது. அதனால் ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு சேலஞ்ச் தான். அண்ட் இதில் கோலாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2000 ரூபாய் சேமிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 250 மில்லிகிராம் கோல்டு காயினாவது நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம எந்த ஒரு சேலஞ்ச் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கான கோல் என்ன அப்படிங்கிறத கிளியராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அதுக்கு நமக்கு எத்தனை நாள் இருக்குது, எவ்வளோ சேமிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ரொம்ப ஈஸியாக அந்த பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதில் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2000 ருபீஸ் அப்படி இல்லைன்னா 250 மில்லிகிராமில் கோல்ட் காயின் வாங்குறது தான் வந்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஷார்ட் டேர்ம் சேவிங் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நம்ம இதில் டெய்லி சேவ் பண்ண போகிறோம். இந்த ஒரு மாதமும் டெய்லி நம்ம சேவ் பண்ணி இந்த பணத்தை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். அண்டு கோல்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா கோல்டுக்கான ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கான பணத்தை நம்ம எடுத்து வைக்க முடியும். ஸோ எவ்வளோ கோல்டு ரேட் மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் வரும், ஜிஎஸ்டி வரும். ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறத அரைவ் பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது எப்படி சேவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கான பிளானுக்கு ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இந்த அக்டோபர் மந்தில் இருக்கோம். ஸோ அக்டோபர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் முதல் தேதி. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்தில் 31 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 31 நாள். பட் தீபாவளி வந்து என்றைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 31. ஸோ நம்ம மீதி இருக்கிற 30 நாளில் சேவ் பண்ணோம் அப்படின்னா 31ஆம் தேதி நம்ம வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 30 டேஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. 30 டேஸும் நம்ம சேவ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கோல்டாக வாங்கணும் அப்படின்னா கோல்டுக்கு அமௌண்ட் எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கோல்டு ரேட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கான கோல்டு ரேட், அதாவது 1 அக்டோபர் 2024 இன்றைக்கி வந்து ஒரு கிராமுக்கான தங்கத்தோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7050 ரூபாய். நடுவில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது லாஸ்ட் மந்தில். இப்போ அப்படியே ஏறிட்டே வந்து 7000 ரூபாயை தாண்டிருச்சு. ஸோ நம்ம வந்து கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதனால் நம்ம எப்போவுமே கொஞ்சம் கூட வச்சு சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம
நினச்ச மாதிரி தங்கத்தை நம்ம வாங்க முடியும். ஸோ இன்றைக்கி ரேட் படி பார்த்திங்கன்னா 7,050 ரூபா ஒரு கிராமு. இது வந்து வெறும் தங்கத்துக்கான விலை. ப்ளஸ் இதுக்கு நம்ம காயினாக வாங்குகிறோன்னா ஒவ்வொரு கடைகளை பொறுத்து 1%, 2%, 3% வேஸ்டேஜ் வரும். ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 3% வரும். இதே நகையாக வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா 250 மில்லிகிராமில் நம்ம சின்ன நகை வாங்கினாலும் வேஸ்டேஜான்னு பார்த்தோம்னா நகையாக எடுக்கிறப்ப 10%, 15% வந்து நமக்கு வேஸ்டேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் கொடுத்து வாங்குறப்ப நகையாக வாங்கினோன்னா நமக்கு வந்து அது லாஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காயினாக வாங்கி சேமிக்க பாருங்கள். நகையாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு சிட்டு போட்டு நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் 250 மில்லிகிராம் சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு, அதாவது காயினாக வாங்கினோன்னா அதுக்கு எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி ரேட் படி பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பார்த்து ஒரு கிராமுக்கு 7,400 ரூபா ஆகும். இது வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு. நம்ம ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் வாங்க போகிறோம். ஸோ ஒரு மாதத்தில் கோல்டோட ரேட் வந்து நிச்சயமாக கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிராம் ஆன ரேட்டை வந்து 8,000 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். அதாவது 7,400 ரூபா வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இல்லையா, அதே மாதிரி 8,000 ரூபாவாக ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 8,000 ரூபா வரும் அப்படின்னு. அவ்வளோ தூரம் போகாது, பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேமித்தோன்னா கண்டிப்பாக தீபாவளிக்கு நம்ம அந்த பணத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8,000 ரூபா ஒரு கிராம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சேமிக்கிறது 250 மில்லிகிராம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் கோல். ஸோ அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2,000 ரூபா தேவைப்படும் நம்ம 250 மில்லிகிராம் கோல்ட் காயின் வாங்குறதுக்கு. ஸோ இந்த 2,000 ரூபாவை தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதாவது 30 நாளில் நம்ம இந்த 2,000 ரூபாவை சேவ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்றது பார்க்கலாம். ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா 2,000 டிவைட் பை 30ன்னு போட்டோன்னா 66.7 ஆகும். ஸோ 67 ரூபா நம்ம ஒரு நாளைக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா 30 நாளில் 2,000 ரூபா உங்களால் சேவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து கோல்டு காயினும், அதாவது 250 மில்லிகிராமில் கோல்டு காயினும் வாங்கிக்கலாம். இல்லை கோல்டு காயின் வாங்க வேண்டாம், காசு வேணும், தீபாவளி செலவுக்கு வேணும், ஒரு பட்டாசு வாங்கணும், ட்ரெஸ் ஏதாவது ஒரு செலவுக்காக நினச்சாலும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து எக்ஸாக்டாக 67 ரூபா அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் நம்ம எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 70 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 70 ரூபா அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா 30 நாளும் நம்ம வந்து எடுத்து வைக்கணும், டெய்லி 70 ரூபா. ஸோ 30 நாளில் நம்ம 2,100 ரூபா சேமிக்க முடியும். ஸோ இந்த 2,100 ரூபாவை நீங்கள் தீபாவளிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மந்த்தான சேவிங்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டு காயின் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் இதை சேவ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி மந்த்லி கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அடுத்தடுத்த மாதமும் வந்து இதே மாதிரி நீங்கள் சேமிக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு ஈஸியாக நம்ம 2,000 ரூபா வந்து சேவ் பண்ண முடியும். அண்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் டெய்லி நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப நம்ம செலவுகளும் குறையும். அண்டு நமக்கான சேவிங்ஸ் வந்து ஒரு ஹேபிட்டாக தொடர்ந்து மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபிக்ஸடாக உங்களால் ஒரு 2,000 ரூபா சேமிக்க முடியுது அப்படின்றப்ப நீங்கள் அடுத்தடுத்த மாதத்தில் நகையாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு சிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு நகை எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு ஆர்டி கட்டலாம். இல்லை மற்ற லாங் டேர்ம் சேவிங்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பிபிஎஃப் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கும் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸட் அமௌண்ட்டை சேவ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மந்த் வந்து ட்ரையல் மெத்தடாக வந்து வச்சுக்கோங்க. இது உங்களால் கண்டினியூ பண்ண முடியுதுன்னா தொடர்ந்து இதே மாதிரி சேமிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களால் ஈஸியாக பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த சேவிங் சேலஞ்ச் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.